வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த நல்ல பொண்ணு. இன்றைக்கி ராத்திரிக்கு நான் பண்ணினது வந்து கொஞ்சம் வாழைக்காய் புழுக்கு தான் பண்ணினேன். என்னோட சப்பாத்தியை தான் இவள் சாப்பிட்றா. ஒரு நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா இதமாக இருக்கணும். தொட்டுக்கிறதுக்கு காத்தாலே பண்ணினேன். கறியெல்லாம் ஆயிடுத்து. அதனால இப்போ வந்து ஒரே ஒரு வாழைக்காயை நான் நறுக்கி தண்ணியில் போட்டேன். அதில் வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடயே ஒரு அரை கப்பு பயத்தம்பருப்பையும் நல்லா அலம்பிட்டு அதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு 4-5 பச்சை மிளகாயும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிள்ளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம வாழைக்காயில் நசுங்கிற அளவு வெந்துட்டு பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளை கூட இது இருக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இந்த ஜீரகத்தை போட்டுட்டு அதே மாதிரி 3/4 ஸ்பூன் மிளகு பவுடர் பெப்பர் பவுடரையும் இதுக்கு போட்டு கொடுத்துட்டு உப்பும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து இது ஓரளவு நல்லாவே வேந்துட்டு எல்லாமே இதுக்கு நான் உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கூட தலைக்கட்டும் எல்லாம் கொஞ்சம் தண்ணி சுருங்கட்டும். சுருங்கின அப்புறமா இங்கே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுடுறேன். இப்போ இந்த புழுக்கு வந்து நல்லா தலைச்செடுத்து கொஞ்சம் நல்லா சுருங்கியும் வந்துடுத்து. இதுக்கு வந்து நிறைய கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நான் அணைச்சிடுவேன். அணைச்சிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அதை அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இங்கே வச்சுருக்கேன் இல்லையா இந்த தேங்காய் பாலை விட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் மேலேட விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ புழுக்க வந்து நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் தேங்காய் பாலை விட்டுட்டு மேலேட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டேன். இது வந்து தயிர் சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டுக்கலாம். நான் இன்னைக்கு காத்தால் பண்ணியிருக்கிற ரசம் இருக்குது. ரசத்துக்கும் இதை தொட்டுக்க போட்டுப்பேன். அதுக்கப்புறம் இது சாதம் எவ்வளோ சாப்பிட்லான்னு இதால் ஒரு கப்பு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம்னு நினச்சா குக்கரை திறக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால இந்த கிண்ணத்தை காமிக்கிறேன். இந்த கிண்ணத்தில் ஒரு சாதமும் நீங்கள் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். இதை நான் தேங்காய் பால் எடுத்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்புறம் ஒரு அப்பளாத்தையும் நீங்கள் சுட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுமானா. இந்த மாதிரி சாப்பிட்டா நைட் வந்து இது பத்திய சமையல் தான். பத்தியமாகவும் இருக்கும், நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து சுவாமிக்கு ஆர்த்தி சமயம். அதனால நான் ஆர்த்தியில் 2 லைன் பாடிட்டு முடிச்சுக்கிறேன். ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம் ஜகமெங்கும் அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. Good night friends. Thank you.